இன்றைய உள்ளூர் செய்திகள். கோவை பெரிய தடாகம் அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவார பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயம் உள்ளது. இங்கு ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ காமேஸ்வரர் திவ்ய திருக்கல்யாண மகோத்சவம் திருக்கோவில் அறக்கட்டளை நிர்வாகி ஸ்ரீ ஜெகதாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேங்காய், பழம், பட்டுப்புடவை, வெற்றிலைப்பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம், வளையல், இனிப்பு, காரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுக்கள் வைத்து யாகங்கள் நடத்தி மாலைகள் மாற்றி மாங்கல்ய சிறப்பு பூஜைக்கு பின் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க திருக்கல்யாணம் ஆகம விதிப்படி நடைபெற்றது. திருமண விழாவில் பெரிய தடாகம், சின்ன தடாகம், துடியலூர், சோமயம்பாளையம், டிவிஎஸ் நகர், ஆணிக்கட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சார்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற அன்னையின் திவ்ய கல்யாண தரிசனத்தை பெற்று அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் உலக நன்மை, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் நிலவ வேண்டும் என சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள் கயிறு, மஞ்சள், இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் வடை பாயாசத்தோடு கல்யாண விருந்தும் பரிமாறப்பட்டது. இத்திருக்கல்யாணத்தில் பங்கேற்பதன் மூலம் திருமண தடைகள் நீங்கி திருமண யோகம் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி மற்றும் வளம் பெருகும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். சந்ததி விருத்தி மற்றும் தலைமுறைகளுக்கும் மங்களகரமான வாழ்வு அமையும். ஆன்மீக முன்னேற்றம், தெய்வீக அருளும் பெருகும் என ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவில் அறக்கட்டளை நிர்வாகி ஸ்ரீ ஜெகதாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் தனது அருளாசியில் தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை லலிதாம்பிகை அறக்கட்டளை அறங்காவலர்கள் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவிலே திரளாக கூடியிருந்து ஆண்டுதோறும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வழிபாடுகளை எல்லாம் செய்து நம்முடைய லலிதாம்பிகை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்ட எல்லா வைபவங்களும் உற்சவங்களும் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே இந்த ஆண்டும் பராபவ ஆண்டாகிய இந்த ஆண்டும் இந்த ஆடி மாதத்திலே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் எந்தன் சிந்தையுள்ளே என்று உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்டவர்பாகமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே என்றால் அபிராமபட்டன் அபிராம இந்தாதி. பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே. உங்களுடைய திருமண கோலத்தை பார்த்தாலே போதும். யாருடைய திருமண கோலம்? சாட்சாத் ஜெகத் காரணமாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திருமண கோலம், சாட்சாத் லோக மாயையாக திகழக்கூடிய அம்பிகையினுடைய திருமண கோலம். எங்கே நிகழ்கிறது இந்த திருமணம்? சாட்சாத் இமாச்சலத்திலே நிகழ்வு, கைலாயத்திலே இந்த திருமணமானது நிகழ்வு. இந்த திருமண கோலத்தை 30 முக்கோடி தேவர்களும் கண்டு மகிழ்கின்றார். முனிவர்கள் எல்லாம் கண்டு மகிழ்கின்றார்கள். ராஜாதி ராஜர்கள் எல்லாம் கண்டு மகிழ்கிறார்கள். நாமும் கண்டு மகிழ்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதை பார்த்தாலே போதும். இந்த திருமண கோலமாகப்பட்டது நம்முடைய சிந்தையுள்ளே நிறைந்து, நம்முடைய இதயத்திலே நிறைந்து, நம்முடைய அவ்வியம் தீர்த்து, அவ்வியம்னா நம்ம வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய அத்துணை விதமான துன்பங்களும் தீர்ந்து, உடல்நலக் கோளாறுகள், மனநலக் கோளாறுகள், குடும்ப நலன்களிலே, உறவுகளிலே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், உற்றார் உறவினர்களோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இவையெல்லாம் திருந்து போகும். இவையெல்லாம் சேர்ந்துதான் அவ்வியம் என்ற சொல்லால் வாழ்க்கையிலே வருகின்ற 3 வகையான துன்பங்களையும் இந்த திருமண கோல தரிசனமானது தீர்த்து வைத்து விடுகிறது. ஆகையினால இந்த திருமணத்தை நிகழ்த்துகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விழாக்கள், வைபவங்களை எல்லாம் பார்க்கின்றோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு பிறவிதோறும் நாம் செய்திருக்கிற புண்ணியத்தினாலேயே மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து மகிழ்கின்றோமோ, அதே போல வாகர்த்தாவிவசம் புருக்வம் வாகர்த்த பிரதிபத்தை ஜகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு என்பான் காளிதாசன். இந்த உலகத்திற்கே தாய் தந்தையராக விளங்கக்கூடியவர்கள் அம்பிகையும் ஈஸ்வரன். அவர்களுக்கே திருமணம் செய்து
பார்க்கக்கூடிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த திருமணத்தை பார்க்கின்ற இந்த நேரத்திலேயே நம்முடைய மனமானது நிகழ்ந்து போகிறது. இன்னும் சில மணித்துளிகளிலே நீங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாங்கல்ய தாரணம் நிகழப்போகிறது. இந்த மாங்கல்ய தாரணம் என்பது மிக மிக வாழ்க்கையிலே நாம் அடையக்கூடிய பேர். அப்படிப்பட்ட இந்த மாங்கல்ய தாரணம் எல்லோரும் எதை வேண்டுவார்கள்? ஆயுளை வேண்டுவார்கள். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பயத்திலேயே மிகப்பெரியது மரண பயம். அத்தகைய மரண பயத்தை கூட இந்த மாங்கல்ய தாரண தரிசனமாகப்பட்டது நமக்கு நீக்கி வைத்துவிடும். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் இந்த மாங்கல்ய தாரண தரிசனம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், விவாகரத்து போன்றவையெல்லாம் சமூகத்திலே நிறைய இருக்கின்றன. ஏன் அவ்வாறு இருக்கின்றன? காலப்போக்கிலே நம்முடைய சமய சனாதன தர்ம நெறிகளை நாம் மறந்துவிட்டோம். இந்த தர்ம நெறிகளை நாம் பின்பற்றினால்தான் நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும். உதாரணமாக பல பேருக்கு இந்த ஜென் ஜி சமூகத்தினருக்கு கோலம் போட கற்றுத்தர, கோலம் எப்படி போடுவது என்று கற்றுத்தர. கோலம் எதற்காக போடணும்? நம்ம வாழ்க்கை அலங்கோலமாக ஆகிவிடக் கூடாது என்றால் கோலம். கோலம் எப்படி போடுகிறார்கள்? புள்ளிகளை எல்லாம் வைக்கின்றார்கள். புள்ளிகளை எல்லாம் வைத்து அந்த புள்ளிகளை எல்லாம் இணைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த புள்ளிகள் எல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு உறவு, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சகோதரி, உற்றார் உறவினர்கள், மாமன்மார், மைத்துனர்மார், இப்படிப்பட்ட எல்லா உறவுகளும் சேர்ந்துதானே ஒரு குடும்பம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் காலப்போக்கிலே மறைந்து விட்டார். இங்கே பொண்ணுக்கு மாலை போடணும். பொண்ணுக்கு மாலை போடணும், யாரை கூப்பிடணும்? தாய்மாமனை கூப்பிடணும். தாய்மாமா கூப்பிடுங்க, தாய்மாமா கூப்பிடுங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான், அதுக்கு தம்பி இல்லை. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தினால ஒரே ஒரு குழந்தை தான். அதனால அதுக்கு தம்பியோ தங்கையோ இல்லை. அப்ப எங்கிருந்து அந்த உறவு வரும்? தாய்மாமனுக்கு. அப்ப யாரோ ஒரு பெரியவர் அங்க நிற்பார், பாப்பா நீ தான் இந்த ரோல்ல நடிக்கிற, நீ வந்து இப்போ மாலை போடணும். இப்படி எல்லா குடும்பங்களிலும் உறவு நலன்கள் எல்லாம் கசப்பாக மாறி, அந்த உறவுகள் எல்லாம் நலமோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த இதை போன்ற ஆன்மீக வைபவங்கள் எல்லாம் நம்ம கலந்து கொள்ளணும். மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் இவ்வளவு பேர் இந்த வைபவத்திலே கலந்து. உங்கள் வீட்டு கல்யாணம் இது உங்களுக்கு தாய் வீடு. நம்ம பெண்கள் எல்லாம் சொல்வார்கள், நிறைய பெண்கள் இருக்கு, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போனதான் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடம் நமக்கு மனதுக்கு ரெஸ்ட். இந்த அம்பாளுடைய சந்நிதி உங்களுடைய தாய் வீடு போல. இங்க வந்தீங்கனாலே உங்க மனதுக்கு அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும். அதனாலே தவறாம வருவதோடு நாம் முக்கியமா சொல்றது, இளைய தலைமுறையினரை, குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். ஆலய வழிபாட்டிலே குழந்தைகளுக்கு ஈடுபாட்டினை ஏற்படுத்த வேண்டும். இதனுடைய தாற்பயத்தை எல்லாம் செய்து வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ஆன்மீக தர்ம நெறிகள் எல்லாம் மறவாமல் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். நம்முடைய பாரத கலாச்சாரம் எவ்வளவு புண்ணியமானது, எவ்வளவு அர்த்த புஷ்டியோடு இருக்கிறது, தத்துவ விஞ்ஞானத்தோடு இருக்கிறது, தர்ம நெறியோடு இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால நம்முடைய சம்பிரதாயங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய கோலத்தினுடைய அர்த்தம் சொன்ன நிறைய பேர் பொட்டு வைக்கிறதுக்கு திட்டப்பட்டு கொண்டு அழைத்துக் கொள்கின்றார். இந்த பொட்டு வைக்கிறதுக்கு அது நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான அம்சம் நிறைந்ததாகும். இந்த பொட்டாகப்பட்டது ஆக்ஞா என்கின்ற சக்கரத்தை தூண்டுகிறது. ஆக்ஞா என்கிற சக்கரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யார் தெரியுமா? சந்திரன். அந்த சந்திரன் வந்து மனசுக்கு காரணம். மனசுல ஏகப்பட்ட குழப்பம், பயம், கவலை இவையெல்லாம் ஏற்படும். இந்த குழப்பம், பயம், கவலை, கோபம் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எதிரிகள். அவர்களையெல்லாம் நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆக்ஞா சக்கரத்திலே தொட்டு அந்த சிந்தூரத்தை, குங்குமத்தை நாம் வைத்துக் கொடுக்கின்ற நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தாக ஒவ்வொரு வீட்டிலும் நாள்தோறும் விளக்கு ஏற்ற வேண்டும். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதை குடும்ப தலைவி தான் ஏற்ற வேண்டும். நிறைய குடும்பங்கள்ல குடும்ப தலைவர் ஏற்றி விடுகிறார். அப்புறம் குடும்ப தலைவர் அதை அணைத்தும் விடுகிறார். குடும்ப தலைவி ஏற்றணும். அதை அணைக்கின்ற உரிமை கூட பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. விளக்கை ஏற்றுகிற உரிமையும், விளக்கை அணைக்கிறோம் சொல்லுமா,
என்ன சொல்லுவான், மலையேற்றுகிறோம்னு சொல்லுவான், விடை கொடுக்கிறோம்னு சொல்லுவான். வார்த்தைகள் கூட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை தான் நம்ம பேசுவோம். அப்படி அடுத்ததாக விளக்கு ஏற்றுகின்ற வழிபாட்டினை செய்ய வேண்டும். வீதிகள் தோறும் கோமாதா பூஜை செய்ய வேண்டும். நம்முடைய பாரத கலாச்சாரம், சனாதன தர்மம் என்பது கோமாதாவை அடிப்படையாக கொண்டது. இந்த கோ ரக்ஷணம் என்று சொல்கிறோமே, பசுக்களை வளர்ப்பது. நம்முடைய பாரதத்தினுடைய பொருளாதாரமே இந்த பசுக்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. பசுக்களுக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பசுஞ்சாணம் மருந்தாக பயன்படுகிறது. அதுலதான் விபூதியே வருது. வெற்றியிலே இட்டு தரித்துக் கொள்ளக்கூடிய இந்த புனிதமான விபூதி ஆகப்பட்டது அந்த பசுஞ்சாணத்தில் இருந்துதான் வருகிறது. அது சர்வ ரோக நிவாரணி. அதே போல அந்த பசுஞ்சாணம் உரமாகி விவசாயம் கலைக்கின்றது. விவசாயம் கலைக்கும் பொழுது நல்ல ஐஸ்வர்யமும் நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும். அப்ப பார்த்தீங்களா, ஒரு கோவை, ஒரு பசுவை நாம் பராமரிப்பதன் மூலமாக ஒரு பொருளாதார வளர்ச்சியே ஏற்படுகின்றது. இது போன்ற இன்னும் பல தாற்பயங்களை நம்முடைய சனாதன தர்ம நெறியிலே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு வழிபாடும் வாசலிலே சாணம் தெளிப்பது டிஸ்இன்ஃபெக்ட். நம்ம இப்ப எங்க போவோம்? எல்லோரும் வானத்துல குடியிருக்கின்றனர். முந்தையெல்லாம் தரையில குடியிருந்தார்கள், இப்போ வானத்துல தானே குடியிருக்க. ஐ மீன் அபார்ட்மெண்ட்ஸ்ல வானத்துல எங்க போய் சாணம் தெளிக்கிறது? ஆகினாலே பல்வேறு விதமான மாற்றங்கள், வாழ்க்கை முறையில மாற்றங்கள் இருந்தாலும் இந்த தர்ம நெறியை மறவாமல் ஓம் சக்தி பராசக்தி என்று எவர் வேண்டி அம்பிகையை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் நீங்கிவிடும். ஆகினால இந்த நல்ல நேரத்திலே இங்கே கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், மகளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், நம்ம குடும்பத்திலே சுபகாரியங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரார்த்தனைகள்லாம் இருக்கும். அல்லது கருத்து வேறுபாடுகளினாலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவி இணைய வேண்டும், ஒற்றுமையா இருக்கணும். பெற்றோர்களை மதிக்கின்ற குழந்தைகளாக இவர்கள் வர வேண்டும். இந்த இளைய தலைமுறையினர் வர வேண்டும். பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுகின்ற தலைமுறையினராக இந்த இளைய தலைமுறையினர் வர வேண்டும். ஆன்மீக நெறியிலே, இந்த தர்ம நெறியிலே, இந்த சனாதன தர்ம நெறியிலே தங்களை இணைத்துக் கொள்கிறவர்களாக இந்த இளைய தலைமுறையினர் வர வேண்டும் என்றெல்லாம் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் என்பது உண்மையானா நம்ம இந்த வழிபாட்டில் தவறாம குடும்பத்தோட கலந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஒரு அப்பா அம்மா வந்திருந்தார்கள். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் கேட்டேன், ஏங்க குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வரலையான்னு கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு லீவு, அதனால அழைச்சிட்டு வரலையான்னு. லீவா இருந்தா அழைச்சிட்டு தானே கூட்டிட்டு தானே வரணும். நீங்க இன்னைக்கு லீவுன்னு சொல்றீங்களே. ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. 11 மணிக்கு தான் எழுந்திருப்பார்கள், 12 மணிக்கு தான் பல் தேய்ப்பார்கள், 1 மணிக்கு தான் சாப்பிடுவார்கள். அதனால இன்னைக்கு அவர்களுக்கு ரெஸ்ட், அவர்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. இப்பொழுது புரிந்ததா ஏன் கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுகின்றன? காலப்போக்கில் இதெல்லாம் ரொம்ப விபரீதமாக மாறிவிடும். ஆகினாலே நாம் ஆலயங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு நம்ம சனாதன தர்ம நெறிகளை, அதனுடைய மதிப்பீடுகளை, அதனுடைய விழுமியங்களை இளைய தலைமுறையில் கற்றுத்தர வேண்டும். அதுக்காக தான் இந்த மாதிரியான வைபவங்களை எல்லாம் நாம் நடாத்துக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பக்தி பரவசம் ஏற்படும். நம்முடைய துன்பங்கள்லாம் தீர்வதற்கு நமக்கு பின்னணியில ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீங்க எங்கே போனாலும் அம்பாள் உங்களுக்கு கூட வருவான், எங்கே போனாலும் குரு உங்களோட வருவான். உங்களுடைய துன்பத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் குருவிடம் தெரிவிக்கலாம். குருவை நினைச்சு நீங்க நினைத்தால் அது நேரம் அம்பாள் கிட்ட போயிடும். அதனால குரு முகமாக அம்பிகையினுடைய வழிபாட்டை செய்கின்ற பேட்டினை நாம் இந்த ஆலயத்தில் பெற்றிருக்கின்றோம். மென்மேலும் இந்த வழிபாடுகள் சிறக்க வேண்டும். அதை விட சிறப்பான ஒரு விஷயம்னா, கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இந்த வருஷம் நடக்கின்ற முதல் பெரிய திருவிழா. இந்த திருவிழா, இதனுடைய மகிமைகள் சொல்லில் அடங்காது. நீங்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை வைத்திருக்கிறீர்களோ அத்துணை பிரார்த்தனைகளும் அம்பிகையினுடைய அருளாலே பரிபூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாங்கல்ய தாரணம் நிகழ இருக்கின்றது. அதற்கு முன்பாக இன்றைக்கு நாம சுயம்வர பார்வதி ஹோமம் நிகழ்த்தியிருக்கின்றோம். பல்வேறு நண்பர்கள் அதில் பங்கேற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் வேண்டிய வண்ணம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி குடும்பத்திலே மங்களகரமான திருமண வைபவம் உங்களுடைய இல்லத்திலும் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, முதலில் அங்கே பூர்ணாகுதி நடைபெறும், அதற்கு பிறகு இங்கே பூர்ணாகுதி நடைபெறும், அதற்கு பிறகு மாங்கல்ய தாரணம் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் பரிபூர்ணமான நல்லாசிகளை தெரிவித்துக் கொண்டு திருநெறிவு செய்கின்றோம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹர.